இந்தியாவில் 3.5 கோடி பேருக்கு மேல் ஹெபடைட்டிஸ் பி மற்றும் சி நோய் பாதிப்பிற்கு ஆளாகி இருப்பதாக நாடாளுமன்றத்தில் பேசிய அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம், இந்த நோய் பாதிப்பில் நாம் 2வது இடத்தில் இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறித்து கேள்வி எழுப்பினார். உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கை உண்மை என்றால் இது தொடர்பாக மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கை என்ன என்பது குறித்தும், இத்தகைய மிக பெரும் எண்ணிக்கையினருக்கு அளிக்கப்படும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் என்ன என்றும் அவர் கேட்டிருந்தார். மேலும் இத்தகைய நோய் பாதிப்பு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ள நிலையில் அதனை தடுக்க அரசு எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என்றும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கேள்வி எழுப்பினார். நம் நாட்டில் முதியோருக்காக செயல்படுத்தப்படும் சுகாதார திட்டங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கேள்வி எழுப்பினார். நாட்டில் முதியோர் வயது சார்ந்த நோய்களால் அவதிப்படுவது அதிகரித்து வருவதாக கூறப்படுவது உண்மையா என்றும், அப்படி இருந்தால் அதன் விவரங்கள் குறித்தும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கேள்வி எழுப்பினார். மேலும் முதியோரின் இதயம், சிறுநீரகம், எலும்பு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க ஏதேனும் சிறப்பு திட்டங்களை அரசு வகுத்துள்ளதா என்றும், அப்படி இருந்தால் அதன் விவரங்கள் குறித்தும், இது தொடர்பாக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேள்வி எழுப்பினார்.